பல்வேறு வழக்குகள் சிபிஐ விசாரிக்கிறது, அந்த வழக்கெல்லாம் தீர்வு வரல. ஆனா இந்த வழக்குல தீர்வு வந்துருமா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றமே ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கு. மாதம் மாதம் சிபிஐ இந்த சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு அறிக்கையை சமர்ப்பிக்கணும். மாதம் மாதம். அப்ப எத்தனை மாதம்? இது எவ்வளவு நாள் ஆகும்? சிறப்பு புலனாய்வு குழு சிபிஐ போட்டிருக்காங்க, ஒரு மாதத்துக்குள்ள இந்த வழக்கு முடிக்க வைக்கப்படும் அப்படின்னு சரின்னு சொல்லலாம். இது மாதம் ரிப்போர்ட்டை சமர்ப்பிக்கிறதுனா தேர்தலே முடிஞ்சிடும். அப்போ நான் ஏற்கனவே நேற்று சொன்ன போல பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்க போறது இல்ல. அது சிபிஐ விசாரிச்சாலும் எஸ்ஐடி விசாரிச்சாலும் யார் விசாரிச்சாலும் காலம் இழுத்து கொண்டே போகும். ஏங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி பல வழக்குகள் சாட்சியா இருக்கு. கண்ணுக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டி, கண்ணுக்கு முன்னாடி அண்ணா நகர் எல்லாம் உள்ள இருக்காங்க. பல பேர் உள்ள போவாங்க, வெளியே வருவாங்க, அப்படி நடக்குமே ஒழிய தீர்வு என்ன? நாம கேட்பது வழிகாட்டு நெறிமுறைகள். இனி தமிழ்நாட்டில் இது போல நடக்கக்கூடாது. எந்த அரசியல் கட்சி கூட்டத்திலையும் இது போல நடக்கக்கூடாது. விஜய் அவர்கள் தன்னுடைய கூட்டத்துக்கு வரக்கூடிய மக்களை அடிப்படை தேவையை செஞ்சு கொடுக்கணும். சக மனிதர்களை இப்படி கஷ்டப்பட வைக்க கூடாதுங்கிறதா ஆரம்பத்திலிருந்து நம்ம சொல்லிட்டு இருக்க முடியும். அதை பத்தி யாரும் கவலைப்படாம இது திமுக தப்பா தாவேகா தப்பா, திமுக பண்ணிச்சா தாவேகா பண்ணிச்சா, போலீஸ் தப்பா தாவேகா மாவட்ட செயலர் தப்பா அப்படின்னு தான் கொண்டு வராங்களே ஒழிய இனிமேல் இது நடக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டான்.